bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. Welcome to the world of Those cooking. Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட்டான மைதா பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பிளேட்டில் மைதா 2 கப் போட்டுக்கலாம். நல்லா ஜலிச்சிட்டு போட்டுக்கலாம். ரவை 1 கப் போட்டுக்கலாம். 2 கப் மைதானா ரவை 1 கப் போடணும். சர்க்கரை நல்லா பொடி பண்ணி அது 1 கப் போட்டுக்கலாம். டெசிகேட் கோகோனட் அரை கப் போட்டுக்கலாம். இது இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட் கூட நல்லா துருவி போட்டுக்கலாம். இது கூடவே சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு உள்ளங்கையில் போட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுட்ரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மாவோடு எல்லாம் கலந்து வரணும். நெய் இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்மளுக்கு ஷேப் மாதிரி கரெக்டாக வரணும். இல்லைன்னா நம்மளுக்கு நெய் பத்துலின்னு அர்த்தம். உங்களுக்கு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 1/4 மணி நேரம் ஊறின வாட்டி அது ஒரு சின்ன பாலாக பிடிச்சிக்கலாம். சின்ன பால் சைஸுக்கு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு சின்னதாக இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக போட்டால் காயாமல் இருக்கும். பிஸ்கட் நல்லா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் காயாது. திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணி அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்டில் நம்ம எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரே இதிலே நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு செவந்துருச்சு. செவந்த வாட்டி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக மைதா பிஸ்கட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம 1 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Can you catch my point? Varta mame?